நம்ம வந்து இன்றைக்கி வந்து வாலிபால் அரேனா இந்த கேம் ப்ளே தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்கிற மாதிரி தான் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே கைஸ், இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதோட என்ட்ரி ப்ரைஸ் வந்து எவ்வளோ? இதோட என்ட்ரி ப்ரைஸ் வந்து 100ன்னு நினைக்கிறேன். 200 பேரும் சேர்ந்து தான் 100 வந்ததுன்னு தெரியல நினைக்கிறேன். நான் சரியாக பார்க்கல. ஓகேங்களா கைஸ், எப்படியா சீட்டில் பாயிண்ட் எடுக்கணும். கைஸ் என்ன கைஸ், அவன் பாயிண்ட் எடுத்துட்டான். அவ்வளோதான் கைஸ், நம்ம பாயிண்ட் எடுத்தாச்சு. அவன் ஃபென்ஸை வந்து கொஞ்சம் பெருசாக போடுறதோட பவர் வச்சுருக்கான். ஆனால் அது வந்து அவனே அது எப்படி தெரியுமா? இப்போ வந்து அவன் வந்து பால் எடுத்து இங்கே போடலான்னு நினைக்கும் போது ஃபென்ஸ் வந்து பெருசாக இருக்கா, அதனால வந்து பால் போட முடியல. அதனால பையனுக்கு வந்து கையும் இல்லை காலும் இல்லை, நம்மளுக்கு வந்து பாயிண்ட் வந்துச்சு. நம்ம வந்து ஈஸியாக 3 பாயிண்ட் எடுத்தாச்சு. இதுக்கு மேலே தான் மேட்சே இருக்குது. கைஸ் என்ன கைஸ், இது 3 பாயிண்ட் எடுத்துட்டான். விடவே கூடாது. அவ்வளோதான், 4 பாயிண்ட் அசால்ட்டாக எடுத்தாச்சு. அவனே 4 பாயிண்ட் போட்டு விட்டான்ப்பா. ஒரு கஷ்டமும் இல்லாமல் 4 பாயிண்ட் அவனே போட்டு விட்டான். அவ்வளோதான், 5வது பாயிண்ட். கைஸ், நம்ம 6 பாயிண்ட் எடுத்துட்டோம். இந்த மேட்ச் கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம பால் கையில் வச்சுக்கலாம். டைம் முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். ஓகே, டைம் முடியலை. நம்ம பால் கையிலே வச்சுட்டு இருந்தா நம்ம தூக்கி போட்டால் தான் முடியுது பால். இது டைமு நம்ம ஈஸியாக இதில் வந்து ஜெயிச்சாச்சு. ஓகேங்களா கைஸ், ஒரே ஆட்ஸோட தொல்லையாகவே இருக்கு. கைஸ், நம்ம வந்து ஒரு பேசிக் பேக் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து காயின்ஸ் கொஞ்சம் கிடச்சிது. அது ஒரு அந்த கேரக்டர் இல்லை, ஃபேஸ் 2. அது வந்து கிளாஸு. அந்த கிளாஸ் என்கிட்ட ஏற்கனவே வந்து 56 காயின்ஸ் தான் கைஸ் கிடச்சிது. இந்த காயின் கிடச்சா கிடைக்கல. நான் மேட்ச் போய் நான் எடுத்துகிட்டு பண்ணேடா. 1600 வேணாப்பா, நம்மளுக்கு வெயிட் பண்ண கொஞ்சம் பொறுமையாக போவோம். ஏன்னா 1600 போய் மொத்த காயினை போய் எதுக்கு நம்மளுக்கு பொறுமையாக போவோம். ப்ரைஸ் பூலு 800. ஸ்டார்டிங் ஃபீஸ் வந்து என்ட்ரி ஃபீ வந்து 400. காய்ஸு அந்த காய்ஸ் இதுவும் நம்மளே ஒரு பாயிண்ட் போட்டு விட்டோம். அவனுக்கு இதுக்கு மேலே விடவே கூடாது. ஜெய்யே தோற்றுருவோம் போலையா. அவ்வளோதான், ஒரு பாயிண்ட் எப்பாடி ஒரு பாயிண்ட்டு. போன வருஷம்லாம் ஒரு பாயிண்ட்லாம் அசால்ட்டாக எடுத்தோம். இப்போ ஒரு பாயிண்ட் எடுத்ததுக்கு நான் எப்படி பண்ணுறேன்னடா. கைஸ் 3 பாயிண்ட் எடுத்ததுனா கைஸ், ஐயோ. அவ்வளோதான், இப்போ தான் 3 பாயிண்ட்டுக்கே வந்துருக்கோம். அவ்வளோதான், 4 பாயிண்ட்டு போடு. ஜம்ப்பு 10க்கலாம். இப்படி 10 என்னோட முதுகு எலும்பு வீட்டில் ஓஞ்சி போய்ட்டோம்னு நினைக்கிறேன்னு. அவ்வளோதான், 5 பாயிண்ட்டு. ஆறு பாயிண்ட்டு. இப்போ தான்ப்பா கொஞ்சம் ஜெயிப்போன்னு நம்பிக்கை இருக்கு. ஜெயிச்சிடுவோம். ஆனால் ஸ்டார்டிங்லலாம் ஒரு பாயிண்ட்டுக்கே அப்படி பண்ணேடா. நம்ம ஜெயிச்சிட்டோம். ஒரு பேக் ஒன்று கிடச்சிருக்கு, ஓப்பன் பண்ண முடியாது. அது டைமிங் தான். ஓகேங்களா.
இயர்ஸ் ஒரு பேக் இருக்கு. அது வந்து இப்போலேருந்து ஸ்டார்ட் அன்லாக்கிங் பண்ணாதான். சரி, ஜெம்ஸ்லாம் சும்மாவே இருக்கு, இதுக்கு தான் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து 40 ஜெம் இருக்கு, இது ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். ஓப்பன் பண்ணதுக்கே ஏதோ ஒரு ஹேட்டு இந்த ரோபோத்தால் குத்தானே. இது கொஞ்சம் கோல்டு பேக்குன்னு நினைக்கிறேன். 72வா? கோல்டு பேக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், கோல்டு பேக்கு தான். காயின்ஸ் 400 வரைக்கும் இருக்கும். ஜெம்ஸு 6லேருந்து 9 ஜெம் வரைக்கும் இருக்கும். 70 கார்டு இருக்குமா? 70 இதில் பொருளாக வயசுது பார்க்கணும். அதாவது 11 லெவல் ஹவர்ஸ் கழிச்சு தானே. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி இப்போ எப்படியாச்சும் இப்போ 5000 காயின்ஸ் போனால் நம்ம எப்படியாச்சும் போயிடலாண்ணா. ஓகே கைஸ், நான் நினச்ச மாதிரி தான் 2 பேரும் சேர்த்து தான் 200. ஒரு ஆள் என்ட்ரி ஃபீ வந்து 100 தான். கைஸ், அவன் ஏதோ பவர் போடுறான் கைஸ். நம்மக்கிட்ட என்ன பவரும் இல்லை. என்ன இது திடீர்னு ஏப்பா எவ்வளோ பெருசாக இருக்குனாடா. என்ன பிரயோஜனம் கைஸ்? எப்போ அந்த 5000 போயிடலாம் நினச்சேனடா. எவ்வளோ காயின் இருக்கு? 4800 நானே எனக்கு தெரில பார்க்கணும். அவ்வளோதான். ஐயோ இல்லையா, இந்த பையன் ஒரு பாயிண்ட்டு கொடுக்க மாட்டுறான். இந்த பையன் நல்லா இருப்பானே. நான் இது நகரவே முடியல. மேட்சும் போச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு 1600 கொடுக்கல. 1600லாம் இதோட பெரிய பெரிய பசங்களாம் வரும். இதெல்லாம் எப்படி தான் சமாளிக்க போகிறேன்னே தெரியலையாடா. அவ்வளோதான் 2 பாயிண்ட்டு. எப்படியாச்சும் இன்னும் 2 பாயிண்ட் மட்டும் எடுத்துட்டோன்னா இது ஈக்குவலாக ஆகிடுமா. அப்போ இன்னொரு பாயிண்ட் யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து இது வின்னரு அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணிவிடுவான். அதனால எப்படியாச்சும் பாயிண்ட் எடுக்க பார்க்குறேன், முடிய மாட்டேங்குது. ஐயோ, டைம் முடிஞ்சு போச்சே. டைம் முடிஞ்சிச்சேடா. டைம் முடிஞ்சிச்சு. டைம் இல்லை, காலேஜ் ஆப்போனன்ட் வின்ஸ். 4800 அதாவது பார்க்கலாம். 5400 லாஸ்ட்டில் எவ்வளோ இருக்கு? 56,000. இதுனா நான் எங்கடா போவேன்? 56,000 ஒன்றும் பார்க்கல. இது பார்த்தேனே. என்ன எவ்வளோ காயினில் எவனால் வாங்க முடியும்? எல்லாமே காசுக்கு போட்டு வச்சுருக்கான். 3600. நம்மளுக்கிட்டலாம் தேவையில்லப்பா. நம்மலாம் ஓசியில் அப்படியே சாப்பிட்டு போயிடலாம்ப்பா. அப்படியே ஓசியில் விளையாட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போவோம். 4801 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 3201 தான் இருக்குது. ஓகேவா கைஸ்? ஸோ ஐயோ போச்சா. இந்த மேட்ச் எப்படியாச்சும் ஜெயிக்கணும். அமெரிக்கா இருந்தால அப்படி தான் எனக்கு பார்க்குறது. போச்சுடா. ஐயோ, எத்தொன்னே ஒரு பாயிண்ட் நானே கொடுக்குறேன். அமெரிக்கன் தலை மட்டும் இல்லை, அந்த பையன் அமெரிக்கன்காரன் தான். ஃப்ளாகு பார்த்தீங்களா? ஐயோ 1600 காயின்ஸு கொடுத்தனடா. ஏன்டா இப்படி பண்ணுற? ஒரு பாயிண்ட் ஆச்சு எடுத்துடணும்டா. வாடே ஏன்டா பத்துறடா நீனு. எப்போ அனைடி ஃபஸ்ட்டு மேட்ச்லாம் ஏதோ போனேன். இந்த மேட்ச்லாம் நான் ஃபஸ்ட்லாம் ரெக்கார்டே பண்ணல. அப்போலாம் வந்து நிறையா எடுத்தேன். அப்போ ஒரு 5000 காயின்ஸ் கிட்ட இருந்தது என் கையில்.
அப்போ இது 1600 2 வாட்டி போனேன், 2 வாட்டியும் ஜெயித்தேன். இப்போ பார்த்தா ரெக்கார்ட் பண்ணும்போது தான் இந்த மாதிரிலாம் சரி நடக்குமோ தெரியல. நான் டே ஒன்று நல்லா விளையாடினா டைம் போகுது. டைம் இருந்தால் அந்த பையன் நிறையா பாயிண்ட் வச்சுருக்கான். இப்போ தான் 3 இன்னும் 2 பாயிண்ட் மட்டும் எப்படியாச்சும் ஏற்றணும் எப்பாடி இன்னும் ஒன்றே வந்தான். 36 செகண்ட் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுப்பா. ஐயோ நானே வாயை ஊற்ற மாட்டேங்கன்னு. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட்ரா, ப்ளீஸ்ரா, விட்டுறா, என்ன விட்டுறா. பத்து செகண்ட் தான் இருக்கா. சோறு முடிஞ்சது. முடிச்சு விட்டாங்க போங்கயா. 1600 காயின்ஸ் போச்சா. சரி ஓகே கைஸ், நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை. இது என்ன பேக்? இது என்ன பேக்கு? 301 காயினா, 4 ஜம்மு, 2 பெரிய அந்த பவுரு, இந்த பொண்ணு என்ன அதில் இது கோபரா ஐயா, லவ்வு, ஹேட்டி, காலு நல்லா தான் ஊற்றுறோம். 1600 காயின் போச்சுன்னு வருத்தப்பட்டுருந்தா பரவாயில்ல, நல்லா கொடுத்துருக்கோம். சரி ஓகே கைஸ், நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை, டாட்டா.